கைஸ் நேற்று எல்எஸ்டி டீம் சிஎஸ்கே டீமை வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சிஎஸ்கே டீமோட கீ பவுலரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சாத்திட்டாங்க. மிச்சல் மார்ஸ்க்கு யாருக்கு மேலே கோவம்னு தெரில, மொத்த கோவத்தையும் சிஎஸ்கே டீம் மேலே காமிச்சிட்டாரு. சிஎஸ்கே டீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கார்த்திக் சர்மா ஒரு நல்ல நாக் ஆடினாரு. 71 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சிவம் தூபே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் ரோலை பார்த்தாரு நேற்று மேட்ச்சில். ஜேமியை ரீப்ளேஸ் பண்ண ஸ்பென்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டீசெண்டான ஒரு பவுலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. இதை தவிர சிஎஸ்கேக்கு எந்த பாசிட்டிவுமே கிடையாது. லக்னோக்கு தான் பாசிட்டிவ். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துட்டாங்க. நேற்று மேட்ச் தோத்ததுனால சிஎஸ்கே டீம் 6வது இடத்துக்கு போயிட்டாங்க. பிளே ஆஃப் சான்சஸுமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. சிஎஸ்கேக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது, எஸ்ஆர்ஹெச் கூடயும் ஜிடி கூடயும். அந்த 2 மேட்ச்சை ஜெயிச்சாலுமே சிஎஸ்கேவால் 16 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். சிஎஸ்கே 2 மேட்ச்சை ஜெயிச்சு 16 பாயிண்ட் எடுத்தாலுமே கேகேஆர், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த 3 டீமும் அட்லீஸ்ட் அவங்க ஆடுற மேட்சஸில் 2 மேட்சை தோற்றா தான் சிஎஸ்கேவால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையே வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியும். லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்த மாதிரி தான், இவ்வளவு இன்ஜுரிஸை வச்சுட்டு சிஎஸ்கே டீம் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இந்த டீம்கிட்டேருந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த வருஷம். ஜிடி, எஸ்ஆர்ஹெச் 2 டீமுமே ரொம்பவே கஷ்டமான டீமு. ஸோ அடுத்த 2 மேட்ச்சை நம்ம ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் பார்க்கணும். ஆனால் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நம்புகிறேன் இந்த டீமால் குவாலிஃபை ஆக முடியும்ன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.